ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் மகி பேசுகிறேன். விநாயகா போற்றி, வாழ்க வளமுடன், வளர்க பணமுடன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி. கடவுள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம், கடவுளை காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பழனி மலை அடிவாரத்தில் ஒரு வாழைப்பழம் விற்கிற ஒரு வியாபாரி. அவர் ஒரு சிறந்த முருகன் பக்தர். அவர் 400 வாழைப்பழங்களை சாமிக்கு வேண்டுதலுக்காக கொடுக்குறதா வழக்கம் அவருக்கு. அப்போ வழக்கம் போல் ஒரு தடவை அவரோட வேலையாட்கள்கிட்ட 400 வாழைப்பழங்களை அவர் மலை மேலே கொண்டு போய் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அவங்களும் கொண்டு போய் கொடுக்க போயிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. மலை மேலே ஏறும்போது அதில் ஒருத்தருக்கு பசி ஏற்பட்டுருது. அவர் அதில் ஒரு 5 வாழைப்பழங்களை எடுத்து சாப்பிட்டுட்டு மீதியை கொண்டு போய் அங்கே கொடுத்துடுறாரு. அவங்க உடனே என்ன பழங்கள் குறையுதுன்னு சொல்லிட்டு கீழே இருக்க மலை அடிவாரத்தில் இருக்கவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்ன நீ கொடுத்த பழத்தில் 5 பழம் குறையுது, இது எப்படி நான் சாமிக்கு வைக்க முடியும் அப்படின்னு. சரி, நான் வரட்டும், பணியாட்களை நான் கேட்குறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வச்சுட்றாரு. கீழே இறங்கி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஏன் பழம் 5 குறைஞ்சது அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் பசியில் எடுத்து சாப்பிட்டுட்டேன், மன்னிச்சிடுங்க முதலாளி அப்படின்னு சொல்லும்போது, நீ உனக்கு இங்கே வேலை கிடையாது, நீ எப்படி சாமிக்கு நைவேத்தியமாக கொடுத்தது நீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவர் கோவப்பட்டு அவரை வெளியேற்றிடுறாரு. அவரும் சோகமாக வேலையை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்படி போயிருக்கல அன்றைக்கி இரவு அவருக்கு ஒரு கனவு வருது. அப்போ இந்த வாழைப்பழ கதை வருது அவருக்கு. அப்போ அவர் முருகன்கிட்ட கேட்குறாரு, முருகா, நான் உனக்கு வாழைப்பழங்கள் கொடுக்கறது எப்போவும் வழக்கம், என்னோடய வேண்டுதல்களை நீ ஏற்றுட்டு எனக்கு தேவையான வரங்கள் நீ கொடுத்து கொண்டு இருந்தாய். ஆனால் இந்த தடவை நீ ஏன் என்னோடய வேண்டுதலை மறுத்துட்டியா, ஏன் இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஒரு நடந்ததே, அந்த வேலையாள் 5 வாழைப்பழம் சாப்பிட்டதுனால எனக்கு உனக்கு நைவேத்தியம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் உட்பட்டேன். இல்லையே, எனக்கு 5 வாழைப்பழங்கள் என்னை சேர்ந்தனவே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் 400 வாழைப்பழங்கள்ல கொடுத்தேன், நீ என்ன 5 வாழைப்பழங்கள் தான் வந்ததுன்னு சொல்கிறியே முருகான். ஆமாம், நீ கொடுத்த அந்த 400லேருந்து 5 தான் என்கிட்ட வச்சு, மீதியெல்லாம் என்னோடய சன்னிதானத்துக்கு வெளியே தான் பாருக்கு அப்படின்னு முருகன் சொல்லியிருக்கார். 5 வாழைப்பழங்கள் தானே குறைந்தது, அந்த வேலையாள் சாப்பிட்டதால நான் கேள்விப்பட்டேன். அந்த 5 வாழைப்பழங்கள் தான் என்னை சேர்ந்தன. நீ ஏழைக்கு என்ன செய்கிறாயோ அதுதான் என்னை சேரும் அப்படின்னு முருகன் சொல்லியிருக்காரு அந்த கனவுல. அப்போ தான் அந்த பக்தனுக்கு தன்னை கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துதான். ஒரு பசியில் இருந்த ஒருத்தனுக்கு உணவாக அவன் எடுத்து சாப்பிட்டதை தப்பாக நினச்சி நம்ம அவனை வேலையை விட்டு அனுப்பிட்டோம். ஆனால் கடவுள் அதை தான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இருக்கிறவங்க எல்லாரும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். பசியில் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுங்க, உடை இல்லாதவங்களுக்கு உடை கொடுங்க, உங்களால் என்ன முடியுமோ உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு கொடுங்க. இங்கே ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் நம்மளும் பெற முடியும். பெற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது. நம்மளுக்கு ஒன்று பெறணும் அப்படின்னா நம்மளும் ஒன்று கொடுக்கணும். எதே ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று நீ பெற முடியும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறத, நம்மளால் முடிஞ்சதை நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம்னா அது கடவுளுக்கே கொடுத்த மாதிரி. கொண்டு போய் உண்டியில் நான் அவ்வளோ போட்டேன், நான் கோயிலுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு செய்கிறத விட நீங்கள் ஏழைகளுக்கு செஞ்சுட்டு ஒரு வேண்டுதலை நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நடக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லாயிருப்போம். பாய்.